மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 2ஆம் பிறை 3ஆம் பிறை இரண்டுமே இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம், பிறகு அஸ்வினி நட்சத்திரம், நடுராத்திரிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை? கேது பகவானுக்குரியது, செவ்வாய் பகவானுக்குரியது. இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் செவ்வாய். சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிறவி பலம், தைரியம், அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் ஓம் சேவர் கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகப்பெருமான் கோயிலிருந்து படிங்க. அதான் செல்ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது, அப்புறம் என்ன, ஒரு பாட்டாவது திருப்புகழ் அருணகிரிநாதர் படித்து பாருங்கள். புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டாவது தமிழை படிச்சிருங்க. தமிழர்களுக்கு தமிழ் படிக்கிறது தான் சிரமம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து, ஓவர் அலட்டல் அதிகமாக இருக்குது. அளவாக இருக்கலாம், அதிகமாக இருக்குது. உங்களை அறியாமல் வருது, ஆனால் சரின்னு வர நினைக்கிறீங்க. மிருகசீரிடத்துக்கு தொல்லை குறைவு. அதனால் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான் கோயிலில் இன்றைக்கி ஒரு தீபம் போட்டுறது அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்திடுறது நல்லது. மொத்தத்தில் 3 பேருமே வழிபாடு செய்யணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, வராகியே போற்றி. அனுகூலமான எண் 7, மேற்கு வெள்ளை. நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருக ஆற்றுப்பட்டைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, செல்ஃபோனில் கிடைக்குது, படிங்க. சார் புரியல, பரவாயில்ல, படிங்க. 6 படை வீடுகளை பற்றியும் எழுதியிருக்கார். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு எதுவும் அதை பற்றி படிங்க. பழனியை பற்றி எழுதியிருக்கார். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை படிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற படை வீட்டை பற்றி படிங்க, நல்லது. காக்கைக்கு, ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து, குதிரை சாப்பிடும்ல கொள்ளு, அதை நல்லா வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. 3 பேருக்குமே தேவையற்ற பேச்சு, குழப்பம் இருக்கிறது, கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது ஏரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 3 பேருமே மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது உங்களை தோல்வியிலிருந்து தடுக்கும். வெற்றி வருகிறதோ இல்லையோ. ஓம் தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருக ஆற்றுப்பட்டைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, செல்ஃபோனில் கிடைக்குது, படிங்க. சார் புரியல, பரவாயில்ல, படிங்க. 6 படை வீடுகளை பற்றியும் எழுதியிருக்கார். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு எதுவும் அதை பற்றி படிங்க. பழனியை பற்றி எழுதியிருக்கார். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை படிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற படை வீட்டை பற்றி படிங்க, நல்லது. காக்கைக்கு, ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து, குதிரை சாப்பிடும்ல கொள்ளு, அதை நல்லா வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். நல்ல நாள். அப்புறம் என்ன, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது, திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அயிலே போற்றி. அயில்னா என்ன, வேல். ஆங்கிலத்தில் எயில்னா வேற, ASLE அது வேறு. அயில், மயில். இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. ஓம் இந்த மந்திரத்தை சொல்லிடணும். ஆமாம், பிரமாதமான நாள் இன்னைக்கு. கேது பகவான் வேற இன்னும் 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார். அப்புறம் என்ன, கலக்குங்க. ஆமாம், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகப்பெருமான் கோயிலிருந்து படிங்க. அதான் செல்ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது, அப்புறம் என்ன, ஒரு பாட்டாவது திருப்புகழ் அருணகிரிநாதர் படித்து பாருங்கள். புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டாவது தமிழை படிச்சிருங்க. தமிழர்களுக்கு தமிழ் படிக்கிறது தான் சிரமம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, ராத்திரி 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம், ராத்திரி. அதனால் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் முழுக்க சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடி வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, வாசிகியே போற்றி. வள்ளலார் பெரிய முருக பக்தர், ராமலிங்க அடிகளார். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 என்று சொல்லக்கூடாது. ஏன், அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருக ஆற்றுப்பட்டைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, செல்போன்ல கிடைக்குது, படிங்க. சார் புரியல, பரவாயில்ல, படிங்க. 6 படை வீடுகளை பற்றியும் எழுதியிருக்கார். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு எதுவும் அதை பற்றி படிங்க. பழனியை பற்றி எழுதியிருக்கார். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை படிங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற படை வீட்டை பற்றி படிங்க, நல்லது. காக்கைக்கு, ஏழைகளுக்கு
கொள்ளு வேக வைத்து, குதிரை சாப்பிடும்ல கொள்ளு, அதை நல்லா வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்கல்ல, ராத்திரி 12 மணி வரைக்கும் சூப்பர். நாளைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு கவனம். இன்னைக்கு நாள் பரவாயில்ல, இருந்தாலும் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. ஆமா, நிதானம், பொறுமை. ஏன், உங்க ராசியிலேயே கேது இருக்கிறார், சந்திரன் உதவியாக இல்லை, அதனால பரவாயில்ல. சூப்பர்னு சொல்றது இந்த மந்திரமும் வழிபாடு செஞ்சா சூப்பர் ஆகும். இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரி 2 மணில இருந்து நாள் நல்லா இல்ல, ஜாக்கிரதை. நாளைக்கு சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. இன்னைக்கு அனுகூலமான எண் ராத்திரி 2 மணி வரைக்கும் 1 தெற்கு வெள்ளை. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகப்பெருமான் கோயில்ல இருந்து படிங்க. அதான் செல்போன் இருக்குது, நெட் இருக்கு, அப்புறம் என்ன, ஒரு பாட்டாவது திருப்புகழ் அருணகிரிநாதர் படிச்சு பாருங்க. புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டாவது தமிழை படிச்சிருங்க. தமிழர்களுக்கு தமிழ் படிக்கிறது தான் சிரமம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கில்லியா இருக்கீங்க, கலகறீங்க, நல்லது. ஆனால் 12ல் கேது இருக்கிறது நல்லது இல்லை. அதனால ஒரு மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னது? ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. காலகன் நாகர்குலத்து ஆதி வம்சம், கார்கோடகன் 8 பெரும் சர்பங்கள்ல ஒருத்தர். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 5 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது 10 பாட்டு படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர் செவ்வாய். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. வீண் பிடிவாத, வீண் கெத்து, வீண் வீம்பு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி. 2 பேரும் முருகப்பெருமானுடைய தளபதிகள். அதனால 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. ஆமா, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது 10 பாட்டு படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமா இருக்கு, கலக்கறீங்க, சந்தோஷம். மூல நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்துக்காரர்கள். மொத்தத்தில் 3 பேருக்கு சூப்பர். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாள். அப்புறம் என்ன கேது உதவியா இல்ல, அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கத்ரு தேவியே போற்றி, காசியபரே போற்றி. கத்ரு தேவி காசியபரோட ரிலேட்டிவ். எப்படி ரிலேட்டிவ்? மனைவி. காசியபரும் கத்ருவும் கணவன் மனைவி. எனவே இந்த வழிபாடு செய்யுங்க, நல்லது. பிரமாதமான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3 7 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது 10 பாட்டு படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அவிட்டத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 பேருக்குமே உங்கள் பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும், நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓம் ஓம் அஸ்தீகரே போற்றி, அனந்தனே போற்றி. அஸ்தீகர் பெரிய நாகர்குலத்து முனிவர், அனந்தன் ஆதிசேஷன் 1000 தலையுடையவன். ஆமா, பெருமாளுடைய படுக்கை. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான வழிபாடு ஒன்று சொல்றோம், கேட்டுக்கோங்க. குமரகுருடைய கண்டர் கலிவெண்பா திருச்செந்தூர் முருகனை பத்தி எழுதியிருக்கார். சார் அதெல்லாம் புரியாது சார், பரவாயில்ல, சும்மா படிங்க, மெக்கானிக்கலாவே படிங்களா, கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. புளி சாதம் செஞ்சு அல்லது வாங்கி ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, திரும்ப வரும் அது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற சிக்கல்கள், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம் 3 பேருக்கும். எல்லா வகையிலும் பேச்சில் நிதானம், செலவு விஷயத்தில் கவனம், பண விஷயத்தில். மந்திரம் என்ன சொல்றது? ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி. ஆமா, சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3 7 தெற்கு வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான வழிபாடு ஒன்று சொல்றோம், கேட்டுக்கோங்க. குமரகுருடைய கண்டர் கலிவெண்பா திருச்செந்தூர் முருகனை பத்தி எழுதியிருக்கார். சார் அதெல்லாம் புரியாது சார், பரவாயில்ல, சும்மா படிங்க, மெக்கானிக்கலாவே படிங்களா, கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. புளி சாதம் செஞ்சு அல்லது வாங்கி ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, திரும்ப வரும் அது.
மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வெத்து கெத்து அதிகம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆம். ஓம் ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி சொல்லுங்க இந்த மந்திரத்தை, ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் 3, 4, வெள்ளை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களே பிரமாதமான வழிபாடு ஒன்று சொல்றோம், கேட்டுக்கோங்க. குமரகுருவருடைய கண்டர் கலிவெண்பா திருச்செந்தூர் முருகனை பத்தி எழுதியிருக்கார். சார் அதெல்லாம் புரியாது சார், பரவாயில்ல, சும்மா படிங்க, மெக்கானிக்கலாவே படிங்களேன், கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. புளி சாதம் செஞ்சு அல்லது வாங்கி ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. ஆம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, திரும்ப வரும் அது. நேயர்களே கேது பகவானுடைய கருணை இன்னும் ஒரு வருடத்திற்கு 3 ராசிகளுக்கு இருக்கிறது. மேஷம், கடகம், விருச்சிகம், இந்த 3 ராசிகளுக்கு கேது பகவான் உதவி செய்கிறார். மீதமுள்ள 9 ராசிகளுக்கு தொல்லை பண்றார், புரிஞ்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.